ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் ரோஜா செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய நர்சரிக்கு என்னென்ன மாதிரியான கலெக்ஷன் இருக்குது இப்போதைக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆரஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி தான். பட் கிரிக்கிரி ஆரஞ்சை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். பட் இது ஒரு நல்லாவே அழகான பூக்களுக்கு தரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஸ்கூல் பசங்க ஸ்கூல் போகிறாங்க வீட்டிலேருந்து அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஓன் ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். நம்ம நிறைய மூக்குத்தி ரோஸ்லாம் பார்த்துருப்போம். பட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளான விலையில கிடைக்க போகுது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அதை நீங்கள் வாங்கி பை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்ருக்குது ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டின்னு சொல்லலாம். இது வந்து ஆந்திரா பன்னீர்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ரோஸ்னே சொல்லுவாங்க. அதிக அளவு பயிர் பண்ணுவாங்க. இந்த பிளான்ட் வந்து நிறைய பூக்கள் தரக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்குது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கிரி எல்லோ. இந்த கிரிக்கிரி எல்லோவில் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்கும். பட் நிறைய பூக்கள் தரும். இதுவுமே ஓன் ரூட்டட் பிளான்ட் தான். ரொம்பவே ஹெல்த்தியாக மெச்சூர்டான பிளான்ட்டை தான் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கிரிக்கிரி வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு 5 ரகம் இருக்குதுங்க. ஒயிட்டு, எல்லோ, ஆரஞ்சு, பிங்க்கு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு என்ன வெரைட்டி தேவைப்படுதோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சஸாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இது ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தாங்க. பூ பூத்ததுன்னா ஒரே கொத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பூக்கள் பக்கம் இருக்கும். அந்த மாதிரி பூக்கள் தரக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டியுமே நம்ம கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் வேணும்னா வாங்கி பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு புது விதமான பட்டன் ரோஸுங்க. இது வந்து பிங்க் கலரில் இருக்கும். பிளான்ட்டுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஹெல்த்தியான பிளான்ட்டு இப்போதைக்கு நம்மளுடைய நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க பை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டு தஞ்சாவூர் பன்னீர்னு சொல்லுவாங்க. இந்த பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆஃபருமே போட்டிருந்தோம். நிறைய பேர் பை பண்ணியிருந்தாங்க. ஸோ மழை பெஞ்சதுனால தான் பிளான்ஸ் வந்து நம்மளால் சென்ட் பண்ண முடியல. இந்த வாரம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பிளான்ஸ் கிடச்சிருங்க. இப்போ பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பட்டனுங்க. ஸோ இதுவுமே ஒரு அற்புதமான வெரைட்டி. பிளான்ட் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து ஃபார்ம்லேருந்து அனுப்பும்போது உங்களுக்கு பிளான்ட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் தரமான செடியாக இருக்கிறதுனால நீங்கள் நம்பிக்கையான முறையில் வாங்கி பயன்பெறலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்ருக்குது அவலாஞ்சி ரோசஸ்ங்க. ஸோ இந்த அவலாஞ்சி ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. அவலாஞ்சி ரோசஸ் வந்து நம்மக்கிட்ட ஒரு 3 விதமான வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர்சினோ பிங்க்கு, சம்மர்சினோ ஒயிட்டு, சம்மர்சினோ சாண்டல், லைட் பிங்க் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம கொடுக்குற பிளான்ட் எல்லாமே ஒரு தரமான செடியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளான்ட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். நம்மளுடைய நர்சரியில் நம்ம யார் என்ன பண்ணாலுமே மற்றவங்க மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு தனித்துவமாக இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு பிளான்ட்டுமே பார்த்து நிதானமாக சென்ட் பண்ணணுன்ற ஒரு தாட் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம். நம்மளுடைய நர்சரியில் ஒரு பிளான்ட் வாங்குறீங்க அப்படின்னா தரமானதாக இருக்கும். நம்பிக்கையான முறையில் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்துட்டு சில்வர் லைனுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து மிட் நைட். ஸோ ஒரு அற்புதமான வெரைட்டிங்க. இது லைட்டாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். க்ரீன் கலர் ரோசஸ்ன்னு சொல்லலாங்க. ஸோ இந்த க்ரீன் கலர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு கலைச்செடி மாதிரியும் ஒரு வித்தியாசமாக காட்டில் இருக்கிற இது மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பஞ்ச் ரோஸ் பார்த்தோம். அதை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொத்துலேயே ஒரு 20 பூக்களுக்கு மேலேயே இருக்கும். கொத்து கொத்தாக பூக்கிற வெரைட்டி தான். அப்புறம் பார்த்தது ஜுமிலியா. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாலியந்தா. இந்த பாலியந்தா ரோசஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் தருங்க. ஒரு முள் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. பட் பூக்களுடைய சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி க்ளோ. ஸோ அதனுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி பொருள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்குது பேரடைஸ் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட லிமிட்டடாக தான் ஸ்டாக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்குது பிளாக் ரோஸ் காம்போ போட்டிருந்தோம். நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. நிறைய பேருக்கு நம்ம ஹெல்த்தியான பிளான்ட்டாக கொடுத்துருந்தோம். அப்புறம் சென்டிமெண்டல் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்குது மெராபிள். இந்த மெராபிள் ரோசஸ் வந்து ஃபார்மிங் ரிலேட்டடாக பயன்படுத்துவாங்க. அதிக அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் ஒசூரில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. சிங்கிள் பெட்டலில் பூக்கக்கூடிய வெரைட்டி. நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரோசஸை நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ஒரு மோகனான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வெரைட்டிங்க. ஸோ இந்த வெரைட்டி எல்லாமே இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. நீங்கள் வேணுன்ற பிளான்ட்டை பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான பிளான்ட்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கோம். வேணுன்றவங்க வாங்கி பயன்படலாம். இப்போ பார்த்துட்டு இருக்குது ஜெடிகோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு ஆட்னஸான ஃப்ளவருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறது ஒரு ஹை மேஜிக்னு சொல்லக்கூடிய ஒரு டபுள் கலர் வெரைட்டி தாங்க. நம்ம அவலாஞ்சி சொன்னோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பீச் அவலாஞ்ச். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு வெரைட்டிங்க. இந்த சாண்டல் கலர் சொன்னாலே இந்த 7 டேஸ் இது அதுக்கப்புறம் ஒரு 2, 3 வெரைட்டி தான் இருக்குது. பட் யூனிக்குவாக இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஊட்டி ரோஸ். இத வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தாஜ்மஹால் பிங்க்ன்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான வெரைட்டி தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறது ஃபேண்டா ஆரஞ்ச் ஓகேங்களா? ராக் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி. ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ இந்த பிளான்ட் வந்து ரொம்ப புஷ்ஷஸா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதா இருக்குங்க. பட் நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கு. பட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கு. ஹெல்த்தியாவும் இருக்கு. பட் எல்லாமே சிங்கிள் பிரான்ச்சஸா தருவாங்க. நாம குடுக்கும்போது மெச்சூர்டா தரலாம். இது பீகாக்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான். சிங்கிள் பெட்டல் கிரீப்பர் ரோஸ். எப்போ பார்த்துட்டு இருக்குது அந்த பேபி பிங்க்ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா நோப்லெஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரகம்னு சொல்லலாங்க. இந்த மாதிரியான வெரைட்டி எல்லாமே இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. வேணுன்றவங்க பை பண்ணிக்கலாம். அண்ட் நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க வேணுன்ற கலெக்ஷன்ஸ வாங்கி பை பண்ணலாம். இத ப்ளூ ஃபார் யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஆ இந்த பிளான்ட்டுமே இப்போதைக்கு நம்ம நர்சரில இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது செட்டிலோன். இந்த செட்டிலோன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே பூக்கள் தரும். ஒரு கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ரோஜா செடி வேணுமோ, அத நீங்க வாங்கி பயன்பெறலாம். ஒரு ரோஜா செடிய வாங்கணும், அந்த செடியை வளர்க்கணும், அத வளர்க்க தெரியல, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நீங்க ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய டவுட்ட வந்து நாங்க கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த டவுட்ட வந்து தீர்க்கிற அளவுக்கு நாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். நம்ம சொல்லிக் குடுக்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்குங்க. செடி மட்டும் குடுக்குறது இல்லாம, அந்த செடிய எப்படி வளர்க்கணும், அந்த செடிக்கு என்ன மாரியான உரங்கள் தரணும், எந்த மாரி டைம்ல ப்ரூன் பண்ணணும், எந்த மாதிரியான டைமில் வந்து அந்த செடியை சரியான முறையில் வளர்க்க கரெக்டாக இருக்கும் நேரம் எப்படி பாட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். செடி வாங்குறது முக்கியம் இல்லைங்க. அந்த செடி எப்படி வளர்க்குறோம், அந்த செடிக்கு எப்படி பராமரிப்பு செலுத்துறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானதுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே தரமான செடிகளை வந்து ப்ரொவைட் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம செயல்பட்டுட்டு வரோம். நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க, நிறைய விதமான பிளான்ஸ் அனுப்புறத விட கம்மியான பிளான்ஸ் அனுப்புனாலுமே நிதானமாக, பொறுமையாக செயல்படணுன்ற ஒரு நோக்கம் நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்குங்க. உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தரமான செடிகளே ப்ரொவைட் பண்ண முடியும் நான் நம்புகிறேங்க. உங்களுக்கும் அந்த மாதிரியான பிடிச்சிருந்தா நம்மளுடைய நர்சரியை நீங்கள் பயப்படலாம். தேங்க்யூங்க.